நீண்ட பொறுமை. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நாம் மற்றவர்களோடு பேசும் போதும் பழகும் போதும் நம்மிடத்தில் 2 நல்ல சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஆலோசனையாக சொல்லுகிறார். அவையாவன நீண்ட பொறுமை, இனிய நாவு. பொறுமை உள்ளவர்கள் சகலத்தையும் தாங்குவார்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வார்கள். வழக்குகளும் விவாதங்களும் மிகவும் சூடாக நடைபெறும் போது அதை சகித்துக் கொண்டு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு வரும் வரையிலும் அமைதியாக இருப்பார்கள். தங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அவசரப்பட்டு பேசாமல், கடினமான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசாமல் அன்பான வார்த்தைகளை பேசுவார்கள். கேட்கிறவர்கள் கேட்கும் வண்ணமாய் பக்குவமாய் பேசுவார்கள். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நம்முடைய பேச்சுக்கள் பிறருக்கு கோபத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது. அவசரப்பட்டு தாறுமாறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு சிந்தித்து நிதானமாய் பேச வேண்டும். அன்பான இணக்கமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பிறருடைய ஆவிகள் கல்லை போல கடினமாக இருந்தாலும் இனிய வார்த்தைகள் அவர்களுடைய கடின இருதயங்களையும் மென்மையாக்கும். ஒரு சிலர் பிறர் பேச்சை கேட்கவே மாட்டார்கள். ஆணவமாகவும் இருமாப்பாகவும் இருப்பார்கள். நாம் எவ்வளவுதான் புத்திமதிகளை சொன்னாலும் அதை அவர்களுடைய செவிகள் கேட்காது. ஆனாலும் இனிய நாவுகளால் பேசப்படும் மென்மையான வார்த்தைகள் அவர்களுடைய தேகத்தை அவர்களுடைய தேவத்தை ஊடுருவாவிட்டாலும் அவர்களுடைய எலும்பை நொறுக்கி போடும். நம்முடைய வார்த்தைகள் அன்பாகவும் மென்மையாகவும் இருக்கும்போது அவை மின்னலை போல வலுவாக இருக்கும்.